டியர் ஸ்டூடெண்ட்ஸ், போன லெசனில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். பைத்தான் ப்ரோக்ராமிங்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணி ரைட் பண்ணணும், அதுக்கப்புறம் பைத்தான் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் பைத்தான் ப்ரோக்ராமில் எதெல்லாம் கீவேர்ட்ஸ், எதெல்லாம் ஐடென்டிஃபையர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, டீலிமிட்டர்ஸ்னால் என்ன, லிட்ரல்ஸ்னால் என்ன, இதெல்லாமே பார்த்தோம். இந்த கலெக்டிவிட்டி தான் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பைத்தானோட டேட்டா டைப்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நாம் போன லெசனில் பார்த்தோம். இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம ஆல்ரெடி 11th C++ல் படிச்சிருப்போம். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற டாபிக் இருக்கும். ஒரு சின்ன ப்ரோக்ராம் இருந்துச்சு அப்படின்னா நாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிடலாம். அதுவே ஒரு பெரிய ப்ரோக்ராம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோலாக அதை ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அதாவது வந்து ஒரு பகுதி மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும், சில பகுதிகள் வந்து எக்ஸிக்யூட் ஆகாமல் போகும், சில பார்ட் வந்து திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும். இதெல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரின் அடிப்படையில் தான் இருக்குது. ப்ரோக்ராமை நாம் வந்து உருவாக்குறதே கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் தான் உருவாக்கணும். A program statement that causes a jump of control from one part of the program to another is called control structures or control statement அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு ஜம்ப் ஆனாகவோ இல்லை வந்து திரும்ப திரும்ப ஒரு பகுதி எக்ஸிக்யூட் ஆனவோ அதை வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மாதிரி 3 இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் படிப்போம். காமனாகவே எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த 3 இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஒன் இஸ் எ சீக்வென்ஷியல், அனதர் ஒன் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் சொல்லலாம், அண்ட் லாஸ்ட் வந்து இட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங் அப்படின்னு சொல்லலாம். சீக்வென்ஷியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் ஆகும், ஒன் ஆஃப்டர் அனதர், லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகி வந்துச்சுன்னா சீக்வென்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்டர்னேட்டிவ், பிரான்ச்சிங் இந்த ரெண்டும் எப்படி சொல்ல அப்படின்னா ப்ரோக்ராமில் ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கு ஆப்போசிட் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாது அப்படிங்கிறத மீனிங். இட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப ஒரு பார்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் சீக்வென்ஷியல், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் ஆகிறது. சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட், த சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் எ கம்போஸ்ட் ஆஃப் எ சீக்வென்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ஆர் எக்ஸிக்யூட்டட் ஒன் ஆஃப்டர் அனதர். ஒன்றுக்கு அப்புறம் இன்னொன்றுக்கு அப்புறம் அப்படி ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 2, அப்புறம் ஸ்டேட்மெண்ட் 3. ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் இருக்குமோ அவ்வளோ ஸ்டேட்மெண்ட் ஒன் பை ஒன்னாக, இதில் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகாமல் போகாது, எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே வந்துடும். இது வந்து சீக்வென்ஷியலுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஒரு சின்ன ப்ரோக்ராம் பாருங்கள். பிரிண்ட் வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ வந்து 100 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஆக்சுவலாக இது எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த 100 வந்து எக்ஸில் ஸ்டோர் ஆகும், இந்த 200 வந்து ஒயில் ஸ்டோர் ஆகும். பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு வருது. நெக்ஸ்ட் அடுத்த பிரிண்ட் அப்படிங்கிறது வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிரும், எக்ஸோட வேல்யூ இங்கே டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி ஒய்யோட இந்த வேல்யூ ஆஃப் ஒய் ஈஸ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகி ஒய்யோட வேல்யூ டிஸ்பிளே ஆயிரும். இந்த ரெண்டும் ஆட் ஆகி வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிரும். இதை வந்து நான் ஸ்கிரிப்ட் மோடில் எழுதியிருக்கேன். இதை நாம் வந்து ஏதோ ஒரு நேமில் சேவ் பண்ணி ரன் அப்படிங்கிற மெனுவில் போய் ரன் மாடியூல் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை எஃப்ஐ அமுத்தினாலும் நம்மளுக்கு இது மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும். பாருங்கள், பிரிண்ட் வெல்கம் ஃபஸ்ட் பிரிண்ட் 4 எவ்வளோ பிரிண்ட் இருக்கோ அந்த பிரிண்ட்டை வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். இந்த 2 ஸ்டெப்லேயும் வந்து வேல்யூ வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இது வந்து சீக்வென்ஷியல் ப்ரோக்ராமுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஆஃப்டர் அனதர், இந்த எல்லா லைனுமே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இப்போ இந்த சின்ன ப்ரோக்ராம் வந்து சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். இன் அவர் டே டு டே லைஃப் we need to take various decisions and choose an alternative path to achieve our goal. நம்ம டே டு டே லைஃப்லேயே நிறைய டிசிஷன் எடுத்து அதில் ஒரு பகுதி சூஸ் பண்ணி அதில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 10th முடிச்சதுமே உங்களுக்கு 2 ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. நீங்கள் இன்ஜினியர் ஆக போகிறீங்களா இல்லை டாக்டர் ஆக போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு டிசிஷன் எடுத்து நம்ம இன்ஜினியரிங் தான் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த லைனில் வந்துட்டீங்க. இதே கான்செப்டை ப்ரோக்ராமிலையும் யூஸ் பண்ண முடியும். ப்ரோக்ராமும் சம்டைம் ஒரு கண்டிஷன் செக் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர், ஒரு ஆட் நம்பர், ஒரு ஈவன் நம்பரை டிஸ்பிளே பண்ணணும். இதெல்லாம் ஒன்று டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நாம் கண்டிப்பாக ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இப்போ பாசிட்டிவ் நம்பர் டிஸ்பிளே ஆகணும், அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் நம்பர் டிஸ்பிளே ஆகணும். இது மாதிரி சுச்சுவேஷனில் நாம் வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து இதை செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃப்ளோ சார்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் என்ட்ரி ஆகுது. ஸ்டேட்மெண்ட் 1
எக்ஸிக்யூட் ஆகிருது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கண்ட்ரோல் வந்து கண்டிஷனை செக் பண்ணுது. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 3 எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்து ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் 3 அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகாது. கண்டிஷன் செக் பண்ணி ஏதோ ஒரு சைடு மட்டும்தான் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். Python provide the following type of alternative or branching statement. First one வந்து simple if statement, if else statement, if ellipse statement அப்படின்னு சொல்லுவோம். Simple if statement அப்படின்னா simple if statement is the simplest form of all decision making statement. Condition should be in the form of relational or logical expression. இப்போ இங்கே ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்குறோம். சின்டாக்ஸ் அப்படிங்கிறது கட்டளை அமைப்பு. இந்த ஃபார்மில் தான் வந்து நாம் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுவோம். இஃப் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு இருக்கணும், கண்டிஷன் கொடுத்துருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். இங்கே கண்டிப்பாக வந்து ஒரு கோலன் போட்டிருக்கணும். இது வந்து இந்த அமைப்பு கண்டிப்பாக வந்து கரெக்டாக இருக்கணும் நம்ம ப்ரோக்ராம் யூஸ் பண்ணும்போது. யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இங்கே ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப், இன்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி என்டர் ஒரு ஏஜ் அப்படிங்கிறது டபுள் கொட்டேஷன் இருக்குது, அப்படியே மானிட்டரில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்து அப்படின்னா அந்த வேல்யூ வந்து இந்த இன்புட் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸலில் ஸ்டோர் பண்ணும். கண்டிப்பாக அந்த வேல்யூ வந்து இன்டீஜராக தான் இருக்கும். இந்த சின்டாக்ஸ் இருக்க மாதிரியே இங்கே இஃப் அப்படிங்கிற கீவேர்ட் போட்டிருக்கோம். இந்த இடத்துல கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அந்த கண்டிஷன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நாமளும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இந்த கண்டிஷனில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருந்தால் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்குறோம். கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம கொடுக்குற 17 அப்படின்னு கொடுத்தா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். அப்போ வந்து இந்த பிரிண்ட் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ எப்போ நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ 18 அல்லது 18க்கு மேலே இருக்கும் அப்போ தான் இது பிரிண்ட் ஆகிற மேலே நம்ம ஒரு கண்டிஷனை கொடுத்துருக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், அவுட்புட் 1 அவுட்புட் 2ன்னு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணும். என்டர் ஏஜ் கர்சர் வெயிட் பண்ணிட்டே இருக்கும். 34 அப்படின்னு கொடுக்குறேன். 34 அப்படிங்கிறது எக்ஸில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் இங்கே 34 greater than ஆர் ஈக்குவல் 18 கொடுத்து அப்படின்னா இந்த கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் ட்ரூ அப்படிங்கும்போது பிரிண்ட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு டிஸ்பிளே ஆயிடும். செகண்ட் அவுட்புட் பாருங்கள், 17 கொடுத்துருக்குறேன். இங்கே எந்தவித அவுட்புட்டும் ஷோ ஆகலை. ரீசன் என்ன, ஏன் அவுட்புட் இங்கே ஷோ ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 17 அப்படின்னு இங்கே ஸ்டோர் ஆகும். 17 இங்கே பார்க்கும்போது 17 greater than ஆர் ஈக்குவல் 18, அதாவது வந்து 17 வந்து 18 விட பெருசு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ வந்து இந்த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். அதனால இந்த பிரிண்ட் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகாது. அதனால கீழே வந்து இங்கே எந்த ஒரு அவுட்புட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலை. இங்கே வந்து பைத்தான் ப்ராம்ப்ட் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். இது மாதிரி கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் ஷோ ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது மாதிரி ப்ராம்ப்ட் மட்டும்தான் இருக்கும், எந்த வித அவுட்புட்டும் ஷோ ஆகாது. இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரையிலும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். If else statement provides control to check the true block as well as the false block. Simple if statementக்கும் இந்த if else statementக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. சிம்பிள் if ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து if ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கும், சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். இந்த if else ஸ்டேட்மெண்ட்டில் இந்த else பார்ட் மட்டும் ஆட் ஆகிருக்கும். அதாவது இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த else பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அவ்வளோதான், இதில் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், இங்கே ஒரு இன்புட் வேல்யூ கொடுத்துருக்குறோம். அதாவது வந்து இன்டிஜர் டைப்பில் ஒரு இன்புட் வேல்யூ கொடுக்குறோம், அது வந்து ஏல ஸ்டோர் ஆகும். இப்போ நான் வந்து இன்புட் வேல்யூ எவ்வளோ கொடுத்தேன்னா 45 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இப்போ 45 வந்து ஏல ஸ்டோர் ஆகும். 45 ஸ்டோர் ஆகும்போது 45 மாடுலஸ் 2, மாடுலஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர், இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ரிமைண்டர் ஆப்ரேட்டர். இது டிவைட் பண்ணி ரிமைண்டர் மட்டும்தான் இங்கே செக் பண்ணி பார்க்கும். இப்போ 45 டிவைட் பண்ண அப்படின்னா ரிமைண்டர் வந்து 1 அப்படின்னு கிடைக்கும். 1 ஈக்குவல் 1 அப்படின்னு கொடுத்த அப்படின்னா 1 ஈக்குவல் 0 அப்படின்னா இது வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா 45 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் 1, ரிமைண்டர் தான் எடுத்துக்கும். ஈக்குவல் 0, அப்போ வந்து இந்த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். அப்போ டேரெக்டாக நம்மளுக்கு என்ன பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். த பிரிண்ட் ஏவோட வேல்யூ டிஸ்பிளே ஆகும். 45 இஸ் என் ஆட் நம்பர். ஒருவேளை நீ கொடுக்கறது வந்து 44 இருந்துச்சு அப்படின்னா 44 மாடுலஸ் 2, மாடுலஸ்ங்கிறது ரிமைண்டர் ஆப்ரேட்டர். 44 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் வந்து 0 ஈக்குவல் 0 அப்படிங்கிறது கண்டிஷன் கரெக்ட். அப்போ ஃபஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். த பிரிண்ட் ஏவோட 45 இஸ் an ஈவன் நம்பர் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும்.